நான் ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் ஒய்ஃப் ஹோம் மேக்கராக இருக்கா. எனக்கு 2 பிள்ளைங்க. இதில் இவ வந்து கிரேட் 1 படிச்சிட்ருக்கா. இவன் நெக்ஸ்ட் இயர் தான் போவான் ஸ்கூலுக்கு. இவனையும் இந்த ஸ்கூலில் தான் விடலாம் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் இந்த ஸ்கூலை பற்றி ஃபீட்பேக் வந்து எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு இன்ட்ரெஸ்டடாக வராங்களா? மற்ற மாதிரி பிள்ளைங்க வந்து நம்ம படிக்கும் போதுமே நம்மலாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குது. லீவ் ஒரு நிறைய நாள் லீவ் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு எடுத்து போகிறதுக்கு வந்து பிடிக்காது, வீட்டிலே இருந்துடுறோன்னுவாங்க. ஆனால் இங்கே ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுலேருந்து கேஜி 1லேருந்து படிக்கிறா. இந்த 3 வருஷத்தில் அவள் வந்து என்றைக்குமே ஈவன் அவளுக்கு முடியலைனாலுமே நான் ஸ்கூலுக்கு போயிடணும், ஸ்கூலில் போனால் தான் எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, டெய்லி போர்ஷன் கவர் பண்ணால் தான் எனக்கு நல்லா படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படி படிக்கிறது லேர்னிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக வந்துடுறான். என் ஞாபகத்துக்கு நான் காலேஜ் படிக்கிறப்ப தான் அந்த மாதிரி போயிருக்கேன். ஆனால் ஸ்கூல்லே வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பிள்ளைங்க போகிறது எனக்கு பார்க்க கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளாம் பிள்ளைங்க லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறப்ப ஸ்கூல் அமைக்க போதே அப்படின்னு நினைப்போம். எனக்கு காலேஜ் போகிறப்ப அந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ உடம்பு இல்லாமல் போயிடும் காலேஜ் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனால் இவங்க ஸ்கூல்லேயே அவ்வளோ என்ஜாய் பண்ணி படிக்கிறது அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஏன் சார் நம்ம விண்மீன் ஸ்கூலில் ப்ரிஃபர் பண்ண ரீசன் என்ன சார்? நாங்கள் இவளுக்கு ஸ்கூல் அட்மிஷன் போடணுங்கிறப்ப கிட்டத்தட்ட இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே பார்த்தோம். அந்த டைம் கொரோனா டைம் வேறு. அதனால் நாங்கள் எஜுகேஷன் வந்து வீட்டிலேருந்து பண்ண போகிறாங்க, ரிமோட்டாக இருக்கிறப்ப எப்படி இருக்குமோ அப்படின்னு வெரி பண்ணி தான் நாங்கள் ஸ்கூல் சர்ச் பண்ணுறப்போ பண்ணோம். அப்போ நாங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணது ஐசிஎஸ்சி ஸ்கூல் மாதிரி. ஏன்னா நம்ம படிக்கிறது ஸ்டேட் போர்டில், நான் படித்ததுலாம் ஸ்டேட் போர்டு, அது ஆங்கில ஸ்கூல். அதிலலாம் வந்து மேக்ஸிமம் இந்த எஜுகேஷனவே ரொம்ப இது பண்ணுவாங்க. பிள்ளைங்களை அதுக்கு வெளியே யோசிக்க கூட விட மாட்டாங்க, அந்த டைமே உங்களுக்கு கிடைக்காது. அப்போ அப்படி இருக்கிறதுனால ஐசிஎஸ்சி சிலபஸ் வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ரொம்ப ஃபியூ ஸ்கூல்ஸில் தான் அது இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எல்லா ஸ்கூல்லையுமே அப்ரோச் பண்ணோம். இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் இடம் கிடச்சிது. அப்போ வந்து இங்கே நாங்கள் வந்து பார்த்தப்ப இது வந்து ஒரு நியூ ஸ்கூல். எதனாலன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஸ்டில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இட் வாஸ் ரியலி கிரேட். நான் வந்து ஒரு புதுசாக வளர்கிற ஒரு ஸ்கூலில் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இட் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் போய் அவங்கள மீட் பண்ணோம். அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சபிளாக இருந்தாங்க. அது ஒரு ஸ்டாண்ட் அவுட் பாயிண்ட். ஏன்னா வேறு எந்த ஸ்கூல்லையுமே வந்து நம்ம ஹையர் லெவல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம மீட் பண்ணுவோமான்னு கூட தெரியாது. ஸ்டாஃப்க்கு மேலே நம்மளால பேசவே முடியாது. அப்போ வந்து ஈவன் இந்த பிரின்சிபல் மேம் வந்து அவங்க வந்து இதுதான் உங்களுக்குள்ள படிக்க போகிறா இந்த வருஷம் சிலபஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புக் எடுத்து இந்த பாப்பா இதை தான் நீ படிப்ப, புக்கை பாரு, எல்லா பேஜையும் பார்த்து பாரு, இதை தான் நாங்கள் சொல்லி தர போகிறோம், இந்த கிளாஸில் தான் இருக்க போகிற, அப்படி எல்லாமே காமிச்சு கொடுத்தாங்க. ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அதுலேயுமே நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் பார்க்குறப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் தான் படிக்க போகிறா, எப்படி அவள் கவர் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் மற்ற பேரண்ட்ஸை கேட்ட ஃபீட்பேக்லேயே பார்க்குறப்போ வந்து ஆஃப்லைனில் ஸ்கூல் கண்டக்ட் பண்ணதில் இவங்களோட கிளாஸஸ் வந்து மோர் இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கவர் பண்ணாங்க, மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த கிட்ஸ் வந்து அவ்வளோ நேரம் அவங்களால வந்து அட்டென்டிவாக இருக்க முடிஞ்சிச்சு. அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த சிலபஸை ஷேப் பண்ணியிருக்காங்க. அந்த டீச்சர்ஸுமே அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு.